2 நிமிஷத்துல மேகி பண்ணி பார்த்துருக்கீங்க, 15 நிமிஷம் பிரியாணி பண்ணி பார்க்க போறீங்க. ஹாய் गाइस, எல்லாரும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா गाइस, எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்து 15 நிமிடங்களில் பிரியாணி செய்ய போறோம். நானும் அப்பவோ எழுதிங்க, வெயிட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். நல்ல பிரியாணி எப்படி இருக்கும் கடைசில? நல்லா இருக்குடா. சூப்பரா இருக்கு. சொல்லிங்க வேண்டியதா. ஓகே गाइस, ஆரம்பிக்கலாம். பிரியாணி செய்யும்போது கூட வந்து இவர் வந்து கண்ணாடி போட்டு தான் செய்வாராங்களா? என்னத்த சொல்றது, எங்க போய் சொல்றது? இது வந்து பிரியாணி மிக்சர். பிரியாணி மிக்ஸ் எங்க வாங்கணும்னா இதுங்க, இது எதுவும் மசாலா, நன்றி மசாலான்னு இது எங்கேயும் வாங்கணும் கைஸ். வாங்கல, ஃப்ரீயா வந்தது. ஃப்ரீயா வந்தது இது கைஸ், ஃப்ரீயா வந்தது. அதனால வந்து ரேட் வந்து 198 185 கைஸ். அதனால ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இது வந்து இது ஏதோ எதுக்கோ வாங்கணும், எதுக்கோ ஃப்ரீயா கட்சிது. அதுல சரி சும்மா செய்வோமே, அது ஒரு வீடியோவா போடுவோமே பண்றோம். இங்க பாருங்களேன், பெடிகிரி வாங்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கைஸ். பெடிகிரி மாதிரியா இருக்குது கைஸ். இது என்ன மொத்தத்தையும் கலக்குறீங்க? என்னமோ ஒரு மாதிரி கலவை மாதிரி இது கைஸ். இது ரொம்ப நாள் கழிச்சு நாங்க வந்து குக்கிங் பண்றோம்ல. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னும் தவிர எதுவும் பேச மாட்டாரா? மட்டன் கிரேவி என்னமோ ஒரு வாசனை வருது, வரும் ஏதோ. அதை அப்படியே கொட்டிக்கோங்க. கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்றோம் நாங்க. பொறுத்திருந்தால் பூமி ஆழ்வார். ஃபுல்லா மசாலா எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. ஃபர்ஸ்ட் போட்டுட்டு ஒரு கலருவோம். ஒரு கலர் என்ன கலர்? பிளாக் கலரா, ப்ளூ கலரா, கிரீன் கலரா, ரெட் கலரா? ஒரு அளவுக்கு மேல பண்ணணும். லைட்டா சூடானோடனே ஒரு 250 கிராம் சிக்கன் போட போறோம். பிரியாணி சாப்பிட போறோம் गाइस. பிரியாணிக்கு நாங்க ஒரு பாட்டு நாங்களும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் गाइस. இந்த பிரியாணி பாட்டு நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன் நேரத்துல. நான் பாட, அப்பா டான்ஸ் ஆடுவாரு. அப்பா டான்ஸ் ஆட, நான் பாட. ஓகே பாப்பா, ஆடுவீங்களா டான்ஸ்? அதுக்குள்ள ரெடியா இருப்பாரு. நல்லா கிண்டிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? லைட்டா மூடியா? இதுல தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் போட தேவையில்லையா? எதுவுமே போட தேவையில்ல. ஏன்? மேகி எப்படி பண்றோம்? மேகி கையால. Emotional damage. தண்ணி ஊற்றி மசாலா போட்டு தூக்கி மேகியை போட்டு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி தான். இவர் பேசும்போது நீங்க நல்லா ஊத்து கவனிச்சிங்கன்னா பேசுறதுக்கு மூளையிலேருந்து வார்த்தை வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் கேப் அவருக்கு நல்லா தெரியும் பாருங்களேன். மேகியை போட்டு தண்ணியை ஊற்றி அப்படிதான் பேசு. இதெல்லாம் எதுக்கு? இது முடி விடாம இருக்கு. ஐயோ, வெங்காயம் போடாதது ஒரு பிரியாணியா? அதான் மசாலா போட்டோம்ல. மசாலா போட்டா அதுல வெங்காயத்தோட ஃப்ளேவரும் அதுல உள்ள இருக்குமா? அவ்வளவுதான், எல்லாமே இருக்கும் உள்ள. எத்தனை வாட்டி சமையல் செஞ்சாலும் அந்த குக்கர் முறுவது உங்களுக்கு வரல? ஆமா, என்னமா பப்பா என்ன பண்றீங்க? சுத்த பத்தமா பண்ணுங்க. இன்னும் அப்படி திரும்பி அப்படி பண்ணும்பா. திரும்பி பண்ணுமா? கடிக்குது, எடுத்து பாருங்க. ஆபத்து குச்சிக்கிறாரு. ஐயோ, என்னத்தையும் அப்படியே எல்லாம் அப்படியே வேர்த்து ஊத்தி பண்ண மாதிரி ஒரு குச்சிக்கிறாரு. ஜூஸை வேற. என்ன ஜூஸ் இது? எனக்கு நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். உங்க கூட பேசிக்கினே ரெட்டு காண்டி போட்டேன்டா. நான் என்ன பண்ணேன்? ஐயோ, இவருக்கு தோசை காண்டி தூக்கி இது கிண்டத்துக்கு போட்டுக்கிறாரு பாருங்களேன். இவரெல்லாம் மூடி வைக்க தெரியல பாருங்க. எதுக்கு போய் மூடி வைக்கணும்? அரிசி போடுறதுக்கு தானே மூடி வைக்கணும். கேள்வி. இப்ப நான் வந்து பாட்டு பாட போறேன், அப்பா வந்து டான்ஸ் ஆட போறாரு. ஓகே, ரெடி? 3, 2, 1 ஸ்டார்ட். பிரியாணி 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 சமைக்க போறோம் நாங்க. என்னது இது? என்னமோ என்ன? நீங்க அந்த காலத்தை எப்படி டான்ஸ் ஆடுறது தெரியுமா? Flashback. இப்ப என்ன பண்றீங்க? வயசாகி போச்சு. சரி, நமக்கு அதெல்லாம் வேணாம். தலைகிலி விட்டுற போறடா. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். பாத்து போட்டுங்க. இதுதான் கண்ணாடி போட்டுக்கீங்களா? பாருங்க, கண்ணாடி போட்டு நீங்க சமையல் செய்யுங்க. கண்ணில் இப்ப அடிச்சிருக்கோம் அப்பாக்கு. பண்ண தெரியல. அதான்
இந்த உலகம் 1000 பேசும். 1001 நீங்க ஒன்று பேசிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். அது இருந்து விசில் வருது பாருங்க, காவி பறகுது பாருங்களேன், செம்மையா இருக்குதுல்ல, வெடிஞ்சிருக்கிற போகுது. அடங்காதவன்டா. என்ன பண்றீங்க? பாட்டு பாடுறதா? ஃப்ரெண்ட்ஸ், அது கலரிட்டே இருக்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஊற்றிடலாமா? தண்ணி ஊற்றிடலாமா? சாதம் போட்டு ஊற்றலாமா? இவன் பாட்டு பாட வச்சு பிரியாணி தீய வைக்க போகிறான். என்ன பண்ணது? 15 நிமிஷம் போய் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. A few moments later. ஐயா வரமாட்டேங்குது. காய்ஸ் இப்போ ரைஸ் போட போகிறோம் காய்ஸ். அதுவும் பிரியாணி அரிசி நாங்க போடுறோம். நீங்க நான் எந்த அரிசி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி செய்யறோம்ன்றனால நாங்க பிரியாணி அரிசியா போட்டா ஒரு நல்லா இருக்குமேன்றதுனால பிரியாணி அரிசி போடுறோம். ஒரு வீடியோ எடுக்கிறேன்ட்டு பிரியாணி ரைஸ் வாங்க வைக்கிறான், சிக்கன் வாங்க வைக்கிறான், ப்ளஸ் மிக்சர் அது ஃப்ரீயாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது மிக்சர் ஃப்ரீயாக வந்தாலும் வந்தது, அதனால நம்ம பிரியாணி பண்ண வச்சிட்டோம். என்ன பண்ண போயிடும் உடனேயோட ஒரு தட்டு தட்டி மூடிட்டு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? எல்லாம் ஒரு வாய் சாப்பாட்டுக்கு தானே கைஸ், எல்லாம் ஒரு வாய் சாப்பாட்டுக்கு தானே கைஸ். 3 டம்ளர் 2 டம்ளர் எத்தனை? 3 கைஸ் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இன்னும் இவ்வளோ அசால்ட்டா முடிஞ்சிச்சுல. இப்போ நம்ம மூடி வைக்க போகிறோம். ஓகே கைஸ், எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்துக்கோங்க. நக்கி பாருங்க, உப்பு இருக்குதான்னு. நக்கிட்ட முடிச்சு. ஓகே வாங்க கைஸ், இப்போ நம்ம வந்து அது எவ்வளோ நேரம், ஒரு 3 விசில் 4 விசில் அது ஆகணும். அது வரைக்கும் சிலது இவரு பாரு, நான் தான் கத்தினுக்கிறேன். நான் உட்காந்து தண்ணி குடிக்காம இவரு என்ன ஜூஸ் குடிச்சுங்கிறாரு. டான்ஸ் ஆடுறதுக்கு எனர்ஜி, ஜூஸ் குடிச்சு அப்படியே எனர்ஜி ஆகுது. வாங்க அது ஒரு 3 விசில் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு டான்ஸா போடுவோம். குட்டி டான்ஸா போடுவோமா கைஸ்? போட்டுருவோம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ஃப்ரெண்டை வச்சுன்னு போனோம். என்ன வச்சு வயசானவங்க வச்சு சும்மாறா எனக்கு மூச்சாகுது, உங்களுக்கு மூச்சாகல? வாங்குதான் எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறாரு அப்பப்போ. அது எனர்ஜி ட்ரிங்கே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3-4 விசில் ஆகட்டும். அது வரைக்கும் நாங்கள் போய் மூச்சு வாங்கிட்டு வந்துடும். ஹாய் கைஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணி நெய் ஊற்றணும். நெய் ஊற்றுறோம். 3 விசில் வச்சோம். 3 விசில் எங்களுக்கு டீச்சர் ஸ்மெல் மாதிரி ஒன்று வருது. அது எப்படின்னு தெரியல, பார்ப்போம். வாங்க ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம குக்கரை ஆன் பண்ண போகிறோம். குக்கரை ஆன் பண்ண போறீங்களா? குக்கர் விசிலை எடுக்க போகிறோம். விசில் எடுக்க போறீங்க? பயங்கரமா இருக்குது பாக்கிறதுக்கு. கொஞ்சம் நெய் போட போறோம். இப்ப அப்படியே நம்ம நெய்யை ஊத்திக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் அப்படியே பலாவிக்கோங்க. ஊத்தி பலாவிக்கோங்க. கரண்டி வச்சு ஒரு கலருங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு? பார்க்கலாமா? ரைஸ் நல்லா வெந்திருக்குதுப்பா. நல்லா வந்திருக்குதா? ஆஹா கைஸ், உண்மையிலே நல்லா இருக்குது கைஸ். பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்குதுல்ல அந்த. உண்மையிலே நல்லா இருக்குது. என்னமோ டேஸ்ட் வருது. அது என்ன டேஸ்ட்னு தெரியல. ஆஹா, புலாவ் மாதிரி இருக்குது இதுல. லைட்டா அந்த மாதிரி தான் இருக்குது லைட்டா. சிக்கன் வெந்துக்குதான்னு பார்ப்போமா? சிக்கன் எல்லாம் நல்லா வந்தது. ஆஹா, பஞ்சு மாதிரி வந்தது. பஞ்சு மாதிரி சோஃபாவில் கொஞ்சம் பஞ்சில் போட்டு தைச்சிக்கலாமா பஞ்சுன்னு? எல்லாருக்கும் தெரியாது, ஒரு சீக்கிரமாக நான் சொல்கிறேன்.
ஓகேவா என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் சொல்லலாம்டா. அது மட்டும் உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன் கைஸ். நான் என்னதுன்னா அட, காட்டணும் உண்மையை ஒத்துக்குறாங்க கைஸ். என்னைக்குமே லைட்டா வந்து ஆடி பூச்சிச்சு. அடி பிடிச்சிச்சு. 3 டம்ளர் ஊற்றினோம் நாங்கள். 3.5 டம்ளர் ஊற்றிருந்தாக்கா அடி பிடிச்சிருக்காது. அடி பூச்சிச்சு. ஆனால் குழஞ்சி போயிட்டு இருக்கோம். கரெக்ட் தண்ணிலாம் கரெக்டாக வச்சோம். அடி பிடிச்சி ஒத்துக்க மாட்டாரு பார்த்தீங்களா? அதான் கேஸ் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் மற்றபடி சாப்பாடு நல்லா இருக்குது. கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்சி நல்லா இருக்குது. மேகி செய்கிறீங்களே, சிக்கன் பிரியாணி இனிமேட்டு செய்யுங்க. ஈஸி. வெங்காயம் அரிஞ்சிங்கன்னா, தக்காளி அரிஞ்சிங்கன்னா, அது மாதிரிலாம் இல்லாமல் அந்த பொடி மிக்சர் வாங்கி கொட்டணுமா, கலரணுமா, சாதத்தை போட்டோமா, பிரியாணி ரெடி. 15 நிமிஷத்துல முடிஞ்சிடும் கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே அப்பா இங்கே பாருங்கப்பா, நிறைய அடி பிடிச்சிருக்குப்பா. இது வீடியோ போட்டு நம்ம உண்மையை சொல்லலாம்ப்பா. இதெல்லாம் போடாதடா வீடியோரா. என் மானத்தை வாங்காதடா. அப்படி பெரிய மானம் அப்படியே கப்பல் இருக்குது. மானத்தை வாங்குறாங்க. அடிப்பூச்சி போட்டாரு இவர் எல்லாத்தையும். கீழே அடி போச்சு. மேலக்கா எடுத்துக்காட்டு. மேலக்கா எடுத்துக்கு. மேலக்கா போட்டு சாப்பிட்டு கீழே சாப்பிட மாட்டீங்களா? கீழே அவ்வளோதான்.